வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்படிப்பட்ட மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த நம் பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் நம் யாவரோடு கூட என்றென்றும் இருக்கக்கூடிய இந்த திருத்துவ தேவன் அவருடைய பிரசன்னத்துக்காகவும் நாங்கள் உள்ள ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எந்த திசையில பார்ப்பீர்களானாலும் எப்படியாவது ஒரு போராட்டம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாராக இல்லை என்றால், புத்திஸ்வாதியத்துக்குள்ளாராக இல்லை என்றால், உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாராக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு ரீதியிலிருந்து there could be any source of attack that could travel inside your family. குடும்பங்களை அசைப்பதுதான் இன்றைக்கு பிசாசோட முதலாவது குறிக்கோள். அது எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு ஒன்னா இல்லது ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா முரணான காரியங்களை, முரட்டாட்டம் பிடிக்கிறவர்களாய், முரணான காரியங்களை செய்கிறவர்களாய் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அடங்காத பிள்ளைகள், அடங்காத கணவன், அடங்காத மனைவி, இப்படி ஏதோ ஒரு ரீதியில பிள்ளைகள்லாம் சில குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. பிரச்சனை யாருக்கிட்டன்னு கேட்டா பெற்றோர்கிட்ட சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்ப பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? தவறான வழிநடத்தல் நிமித்தமாக, தவறான சேர்க்கை நிமித்தமாக இவர்கள்லாம் வழி தவறி போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய பிசாசன் ஆதிக்கம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக இளைய பிராயத்தில் இருக்கக்கூடிய அதாவது வாலிப பெண்கள், வாலிப தம்பிமார்கள் எல்லாம் பார்ப்பில்லானால் எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம், எங்களை ஆள விட்டுருங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளில இந்த பிரச்சனை ஏற்கனவே அதிகப்படியாய் வளர்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஜப்பான் தேசம், சிங்கப்பூர் தேசம், ஆசியா நாடுகளில ஹாங்காங் இப்படியெல்லாம் பார்ப்பீர்களானால் எங்களுக்கு பிள்ளைகளே வேண்டாம், ஏன் கல்யாணமே வேண்டாம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்கிற அந்த காரியமானது ஐரோப்பா கண்டத்திலிருந்தும் அமெரிக்கா தேசங்களிலிருந்தும் குறிப்பாக இந்த கிரேட் பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகளிலிருந்து அதிகமாக பரவ தொடங்கியது. நான் ஜெர்மனி தேசத்திற்கு வேலை விஷயமாக 2006 நான் அங்கே போக வேண்டியதா இருந்தது. 2 முறை சென்றிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஜெர்மன் தேசத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஜெர்மன் சிட்டிசன்ஸ் என்னோட கலீக்ஸா இருந்தாங்க. அவர்களோடு கூட நான் பணியாற்றினேன். சில காலங்கள் தான் இருந்தேன். இருந்து விட்டு திரும்பி வந்து விட்டேன். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தினது. கவர்மெண்ட்ல சில சலுகைகள் கொடுக்கிறார்களாம். அது மட்டும் இல்லாதபடி நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டால் நாங்கள் ஸ்டைஃபண்ட் வழங்குகிறோம் அந்த குழந்தைக்கு. அது குழந்தை வளருமானால் அதுக்கு எல்லா ஃப்ரீ எஜுகேஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும், தயவு செஞ்சு குழந்தைகளை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஜெர்மன் தேசத்துல அவர்கள் ஊக்குவித்தார்களாம். அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 குழந்தை 3 குழந்தைன்னு பெற்றுக்கிட்டாங்க. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததென்றால், 2வது உலக போருக்கு பின்பே ஒரு தீர்மானத்துக்குள்ளாராக ஜெர்மானியர்கள் வந்தார்கள். அதிகமாக நாம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, வேண்டாம், என்ன இருக்கு நீ, என்ன வாழ்க்கைன்னா இப்படிதான், எப்ப வேணாலும் மரணம் வரும், அது வரைக்கும் நம்ம வாழ்க்கைய ஃப்ரீயா வாழ்ந்துட்டு போயிடலாம், இந்த குழந்தை பெற்று வளர்த்து இதெல்லாம் நம்மளால முடியாது, இந்த பேரண்ட்ஹுட் இஸ் a big pain, it's a burden அப்படி என்று சொல்லி நான் கேள்விப்பட்டப்போ மிக ஆச்சரியப்பட்டேன். வேதாகமத்தோட கட்டமைப்புல முதலாவது படியே அதுதான், முதலாவது நியமமே அதுதான், முதலாவது கற்பனை அதுதான். கர்த்தருடைய கற்பனை என்ன? பழுகி பெருகுங்கள், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், பூமி எங்கிலும் நிரப்புங்கள் என்று சொல்லி அவர் அந்த இயற்கையின் பிரமாணம், அந்த இயற்கையின் நியமத்தை மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, கால்நடைகள், பறவைகள், மீன்கள் என்று சொல்லி பழுகி பெருகும்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இங்க பறவைகள், மீன்கள், கால்நடைகள் இவைகளெல்லாம், ஏன் செடி கொடிகள் கூட தங்களுடைய குட்டிகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒரு யானை இன்னொரு யானையோடு கூட இந்த சேர்க்கை நிமித்தமாக குட்டி யானை பிறக்குது.
அப்படியே மாதிரி சிங்கங்கள் எல்லாம் பார்ப்பில்லனால இந்த சரியான காலங்கள் வருகிறப்போ, அதே மாதிரி மீன்கள்லாம் ஜெர்மினேட் ப்ரீடிங் சீசன் என்று சொல்லி அதிகமாக மீன்கள் பிடிக்க விட மாட்டாங்க. குறிப்பாக மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துல எல்லாம் பார்ப்பீர்களா. அதே போல எல்லா இயற்கை வளங்களும் இப்படியாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதனதன் காலங்களில அதனதன் காரியங்களை சரியாக செய்து கொண்டு வருகிறது. இந்த இயற்கை வளங்களை அழிக்கக்கூடியவன் மனிதன் தான். அதை அழித்ததனால் அவன் இயற்கைக்கு எதிராக, இயற்கைக்கு புறம்பாக அவன் காரியத்தை செய்வதனால் இந்த உலகத்துல அதாவது ஏராளமான காரியங்கள் நமக்கு எதிராக திரும்பியது. குறிப்பாக குளோபல் வார்மிங் என்று சொல்லி, வெயில் காலத்துல மழை பெய்து, மழை காலத்துல வெயில் சுட்டெரிக்கக்கூடிய சூழ்நிலை. அதன் காலத்தில் எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் சரியாக இயங்காதபடி மனிதனானவன் தன்னையே அழித்து கொண்டிருக்கிறான். இயற்கையின் வளங்களை எல்லாம் அழிப்பதனால் என்ன ஆகிறது? நமக்கு எதிரான காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏன் இப்படியாக காரியங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பது என்றால், பிசாசுடைய ஆதிக்கம். எங்கே சென்றாலும் சரி அவனுடைய ஆதிக்கம். இயற்கைக்கு எதிராக, குறிப்பாக விவிலியத்தில் இருக்கக்கூடிய நியமங்கள், ஆண்டவருடைய கற்பனைகள், கோட்பாடுகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களுக்கு எதிரான காரியங்களை எதெல்லாம் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாம் மனிதனை கொண்டே, தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை கொண்டே, மனிதனிடம் ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை கரங்களில் கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து படைப்புகளுக்கும் சிருஷ்டிப்புகளுக்கும் உன்னை நான் நியமிக்கிறேன், நீ தான் இதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், இனி நான் அல்ல பொறுப்பாளி, நீயே பொறுப்பாளி மகனே, நீயே பொறுப்பாளி மகளே என்று சொல்லி கொடுத்து சில வருடங்களிலே அவர்கள் விழுந்து போனார்கள். தேவனுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டார்கள். தேவனுடைய கட்டளையும் அவருடைய நியாயப்பிரமாணத்தையும் புறம்பே தள்ளிவிட்டார்கள். உலகம் எங்கும் பார்ப்பீர்களானால் சீர்கட்டு அழிந்தது. ஆண்டவராகிய தேவன் கோபம் கொண்டு இந்த உலகத்தையே மகா ஜலப்பிரளயத்தின் நிமித்தமாக அழித்தார். சரி, புதிய படைப்பு, அதாவது புதிய ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதை குறித்து தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் இவைகளெல்லாம் அழகாக தேவனாகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் போதித்து வருகிறார். இவைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் அளவில்லாமல் நம்புகிறோம். இந்த உடன்படிக்கை நிமித்தமாக தன்னுடைய சிருஷ்டிப்புகளை மறுபடியும் அவர் நேசிக்க தொடங்கினார். ஒரு கட்டத்தில் அவர் வெறுத்து இவைகள் எல்லாம் அழித்து விடலாம் என்கிற மாத்திரத்துல நோவா என்கிற ஒரு பக்தன் ஆண்டவருடைய கண்களில் தயவு பெற்றார், கிருபை பெற்றார். ஏன்? அவர் தன்னுடைய, அதாவது தேவன் கொடுத்த அந்த நியமங்களுக்கு எதிராக அவர் செயல்படாதனாலதான். வேற எதுவும் அவர் அதிகமா பண்ணல, அதிகப்படியாக அவர் எதையும் செய்யல. he didn't do anything supernaturally. பட் அவர் செய்ததெல்லாம் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார். சண்டை பிடிக்காதிருங்கள், சண்டை பிடிக்கல. அடிச்சு கொள்ளுக்காதீங்கடா ஒருத்தனை, பொறாம கொள்ளாதீங்க, இந்த கட்டளையெல்லாம் கொடுக்கல. ஆனா தேவன் நமக்குள்ள ஒரு ஆவி வைத்திருக்கிறார் இல்லையா? தேவனுடைய சாயலால் நம் ஆத்மா படைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த ஆவியும் ஆத்மாவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்கிக் கொள்ளும். அதுவே இயக்கத்தை, அதாவது அதுவே எப்படி சொல்லணும்னா இட்ஸ் ஆட்டோ ஆக்டிவேட்டட். ஆங்கிலத்துல எளிதாக வருகிறது. எப்படி என்றால், நீங்கள் ஒரு காரியத்தை தவறாக, இயற்கைக்கு எதிராக செய்கிறப்போ அந்த ஆவியே சொல்லும் இது தவறு, இதை செய்ய நீ கூடாது என்று சொல்லி. ஏன்? தேவனின் சாயலாக படைக்கப்பட்ட இந்த காரியம் தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிராக செயல்படும் மாத்திரத்துல இது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடிய ஒரு திறன் படைத்தது, ஒரு வல்லமை படைத்ததாய் நமக்குள்ளேயே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தை நாம் இங்கே பார்க்கலாம், நோவாவோட வாழ்க்கையில பார்க்கலாம். ஏன் இந்த ஒரு மனிதன் மட்டும் இந்த உலகத்தோடு ஒத்து போகவில்லை? ஏன் இந்த ஒரு மனிதன் மட்டும் தெளிவாக செயல்படுகிறார்? ஏன் இந்த ஒரு மனிதன் மட்டும் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார்? அவருக்கு விவிலியம் கொடுக்கப்படவில்லை, மோசே பக்தனுடைய கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை, மொசேக் லாஸ் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை, எந்த காரியமும் நடக்கவில்லை. ஆனால் இவர் மட்டும் தனித்து செயல்படுகிறார். தேவன் இவருக்கு மட்டும் என்ன தனியா ஒரு தூதரை கொடுத்து இல்லப்பா கரெக்டா வழி நடத்து, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை யாருக்கும். ஆனால் இந்த ஒரு மனிதன் மட்டும் வேற விதமாக செயல்படுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் காக்கா குருவிகள் எல்லாம் பார்த்திருப்பார், இந்த மீன் பறவைகள் எல்லாம் பார்த்திருப்பார், கால்நடைகள் எல்லாம் பார்த்திருப்பார், இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் பார்த்திருப்பாரா? இவைகள்லாம் எவ்வளவு தெளிவாக செயல்படுகிறது, தன் வேலையை எவ்வளவு கருத்தாக செய்து கொண்டு வருகிறார்களே. இந்த ஐந்தறிவு இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு கூட நமக்கு இல்லையா என்று சொல்லி ரொம்ப சாதாரணமாக தான் யோசித்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா பெரிய வெளிப்பாடெல்லாம் அவருக்கு கிடைக்கல. அதே போல அவருடைய முன்னோர்கள்
பரிசுத்த சந்ததியாய் வந்த ஆபேல் மற்றும் சேத், ஈனோக் இவர்களிடமிருந்தெல்லாம் சில காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். தன்னுடைய கொள்ளு தாத்தா பாட்டி ஆதாம் ஏவாளுடைய கதைகள் எல்லாம் இவர் கேட்டிருப்பார். எதை கொண்டு ஆண்டவர் கோபப்பட்டார், எதனால் கோபப்பட்டார், எதன் மேல் கோபப்பட்டால், எதனால் இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சம்பாஷணை உறவையும் இழந்து போயிருப்பார் என்று சொல்லியெல்லாம் சில காரியங்களை சாதாரண விதமாக யோசித்ததுனாலதான் நோவா தேவனுடைய கண்களில விசேஷத்துவமாய் அவர் கிருபை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒன்றுமே அவருக்கு கொடுக்கப்படலை. இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைய காலகட்டங்களை பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் வாலிப பெண்களே, இளம் வாலிப தம்பிகளே, நாம் விசேஷத்துவமாக பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார், நல்ல போதகராக இருக்கிறார். ஆனால் நிறைய காலங்களில், நிறைய நேரங்களில் நாம் சாதாரணமாக யோசித்தாலே போதும். நாம் அசாதாரணமாக யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நோவாவை போல ஒரு சிந்தை உடையவர்களாக இருந்தாலே போதும், நாம் கிருபை பெற்றவர்களாய் மாறிவிடுவோம். நாம் தேவனுடைய தயவை பெற்றவர்களாய் மாறிவிடுவோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆனால் நான் அசாதாரணமாக யோசிப்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஓடி, இந்த பாஸ்டர்கிட்ட அந்த தலையை கொடுத்து, இந்த அந்த அம்மா கிட்ட அந்த கையெல்லாம் கொடுத்து நம்ம அசாதாரணமாக தேவையில்லாமல் அலைந்து திரிகிறதுனால தான் என்னமோ நான் நினைக்கிறேன் நாம் தேவனை விட்டு தூரமாக போய்விடுகிறோம். இந்த தொடக்கத்திலேயே நான் இந்த காரியத்தை ஏன் அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம் என்றால், அலைன்மெண்ட், அதாவது தேவனோடு கூட இசைந்து நடப்பது எப்படி, இணைந்து நடப்பது எப்படி, இதெல்லாம் நாம் கையாளும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்மில் செயல்படும். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் இந்த தொடர் விவிலிய போதனையில் ஈடுபட்டிருக்கிறோம். ஏற்கனவே முன்னுரை நாங்கள் கொடுத்து விட்டோம். அதனால் 8வது அதிகாரத்துக்குள் நேராக கடந்து செல்லலாம். தேவன் ரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். அதற்கு பின்பே தேவன் தன் சிருஷ்டிப்புகளோடு கூட உடன்படிக்கை செய்யும்படி முன்னே வருகிறார். இந்த உடன்படிக்கை என்கிற காரியத்தை குறித்து நாம் அதிகமாக விவரித்திருக்கிறோம் ஏற்கனவே. அதாவது 8வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து 9வது அதிகாரத்துக்குள்ள அப்படியே நுழைந்து விடுகிறோம். இது ஒரு செக்ஷன், அப்படியே நாம் ஒரு செக்ஷனாக அதை பார்த்து வருகிறோம். தேவனோடு கூட உடன்படிக்கை வைப்பதென்றால் தேவனோடு கூட நாம் பல காரியங்களுக்கு நாம் ஒத்துழைக்கிறோம், அதாவது ஒப்புக்கொள்கிறோம். கணவன் மனைவியோடு கூட ஒத்துழைக்க வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே போல மனைவியும் கணவனோடு கூட சில காரியங்களோட ஒத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் பார்ப்பீர்களானால் ஒரு விதமான அந்த ஒரு ஃபங்க்ஷன் என்று சொல்வார்கள், இணைந்து செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடை நீங்க சில குடும்பங்களில பார்க்கலாம். ஒன்றாய் இருப்பார்கள். 50 ஆண்டுகளாக இருக்கும் தாம்பத்திய உறவுகளை மற்றும் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்வார்கள். எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுது? ரொம்ப வயதான முதியவர்கள்லாம் இருப்பாங்க பாருங்க, ஒன்னா இருப்பாங்க. கணவன் வந்து சற்று எப்படியே ஒரு சத்தம் வந்ததுனால அந்த அம்மாவுக்கு தெரியும் இவருக்கு பசி எடுக்குது, இவருக்கு தண்ணீர் வேணும். அதே மாதிரி மனைவி வந்து என்னங்க அப்படின்னு கேட்டாலே சொல்லு, தெரியும் நீ என்ன கேட்க போறேன்னு. ஏன் அந்த அளவுக்கு ஒரு விதமான ஒரு ஐக்கியம், ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு விதமான என்ன சொல்றது, ஒப்புக்கொண்டு வாழ்வது, ஒத்து போவது. இது இல்லாதனாலதான் நமக்கும் ஆண்டவருக்கும் பார்ப்பீர்களானால் தேவனுடைய பிரசன்னத்திற்கும் சில பிளவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு கிறிஸ்துவும் சரி உலகமும் சரி இயங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க நேர்ந்திடும். இதை குறித்தெல்லாம் நாம் முன்னுரை கொடுத்து விட்டோம், ஏற்கனவே பல விளக்கங்களை கொடுத்து விட்டோம். இது 5வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன். இந்த செக்ஷனுக்கு நுழைந்து இது 5வது அத்தியாயம் என்று நினைக்கிறேன். ஆகையால் 20வது வசனத்துல நாம் சில காரியங்களை தியானித்தோம். அங்கே முதலாவது நோவா என்ன செய்கிறார் என்றால் பலிப்பீடத்தை கட்டுகிறார், ஆல்டர். அது ஒரு சின்ன மேடையை போல ஒரு கல்லை வச்சு கட்டி ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துவது, காணிக்கை, அதாவது காணிக்கை பலி, தகன பலி, பாவ நிவாரண பலி, இப்படின்ற பல விதமான பலிகள் உண்டு. இவைகளெல்லாம் லேவியர் ஆகமத்துல பல காரியங்களை ஆண்டவரே சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். எந்தெந்த காலங்களில் எந்தெந்த பலிகளை எந்தெந்த விதமான முறையில செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அங்கே கொடுத்திருக்கிறார். எல்லாமே பார்ப்பீர்களானால் எல்லா பலிகளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கியே போகும். It will be pointing to Jesus Christ. ரொம்ப
ரொம்ப அதாவது அதாவது ஆச்சரியமாக இருக்கும். இந்த பழைய நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை நோக்கியே இருக்கும். அதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. சரி, அதையெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த தூப பலி, இந்த இந்த அதாவது பார்ப்பில்லனால் இந்த ஆல்டர் எஸ்பெஷலி இந்த பலி செலுத்தக்கூடிய பீடம் இருக்குது பாத்தீங்களா? அந்த பீடம் புதிய ஏற்பாடின் பிரகாரத்தில் பார்ப்பீர்களானால் நானும் நீங்களும் தான் அந்த பீடம். அதற்காக நானும் நீங்களும் பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எதையுமே கேட்கவில்லை. மாம்சீரிகமான பலியும் சரி, பொருளாதார பலியும் சரி, எதுவும் தேவையில்லை. ஆனால் தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் உங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும், உங்களுடைய சிந்தை இருக்க வேண்டும், உங்களுடைய நடத்தை இருக்க வேண்டும். இந்த உடல் உறுப்புகளை கொண்டு எதை செய்கிறீர்கள், எங்கே செல்லுகிறீர்கள் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இதுல காரியங்கள் எல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில, வேதாகமத்தின் நியமங்கள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் அடிப்படையில நீங்கள் சரியாக செய்து கொண்டு வருவீர்களானால் தேவனுடைய பிரசன்னத்தை உடையவர்களாய், தேவனோடு கூட இணைந்து சம்பாஷிக்கிறவர்களாய், இணைந்து செயல்படுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறிவிடுவோம். இதுதான் அந்த உடன்படிக்கைக்கு முதல் படி. உடன்படிக்கையோட முதலாவது அச்சாரம், அதாவது முதலாவது நியமம் என்று சொல்லி அங்கே நாம் காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆல்டர், அந்த அந்த தூப பலி இடக்கூடிய மேடை இல்லைங்களா? அந்த ஆராதனை பீடம் என்று சொல்லலாம், பலிப்பீடம் என்று சொல்லலாம் இல்லைங்களா? இந்த ஒரு பீடத்தை ஏன் அவர் கட்டினார் என்று சொல்லி நாம் ஆபேலோட வாழ்க்கையில இருந்தெல்லாம் சில காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் 21வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நான் இப்பொழுது NKJV ஆங்கில விவிலியத்திலிருந்து நான் வாசிக்க இருக்கிறேன். And the Lord smelled a soothing aroma. இதை குறித்து நாம் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். ஆனாலும் சில காரியங்களை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு சுகந்த வாசனையை சுவாசித்தார், இல்லை மனம் கொண்டார் என்று சொல்லியெல்லாம் அங்கே மொழிபெயர்ப்புகள் உண்டு. இந்த சுகந்த வாசனை என்பதற்கு பொருள், கத்தோலிக்கமார்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, நானும் ஆல்டர்ல அந்த தூபம் எல்லாம் போடுவதற்கு எல்லா உதவிகளும் செய்த ஆல்டர் பாயா இருந்திருக்கிறேன். 18 ஆண்டுகள் அங்கதான் திருச்சபையில இருந்தேன். மிக அப்ப இருந்தே பார்ப்பீர்களானால் ஒரு அழைப்பு இருந்து கொண்டே தான் இருந்தது. உள்ள வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு காரியம், எதையாவது செய்யணும் ஆண்டவருக்கு, எதையாவது செய்யணும் கடவுளுக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நான் ஆல்டர் பாயாய் நான் பணிபுரிந்தது உண்மைதான். அப்போ அந்த ஆல்டர் பாயாய் நான் இருக்கிறப்போ அங்க தூபம் போடுவதற்கு அந்த கறி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நிலக்கரி, அந்த நல்லா இது பண்ணி சூடு பண்ணி அந்த நிலக்கரியை வந்து ஜாக்கிரதையா அந்த உபதேசியார் போட்டு கொடுப்பார். அப்போ அந்த வெள்ளை போளம் என்கிற அந்த காரியத்தை தனியாக வைத்திருப்போம். அதை பீடத்திற்கு கிட்ட போறப்பதான் நம்ம ஃபாதர் வந்து அந்த வெள்ளை போளத்தை எடுத்து அது மேல அப்படி போடுவார். போட்டுட்டு உடனே அந்த புகை வரும் பாத்தீங்களா, அதை எடுத்து அதை பீடத்தை சுத்தி அவர் காட்டுவார். இன்றைக்கும் பார்ப்பிலானால் புறஜாதியார்கள் மத்தியில, அதாவது வேற மதத்தை பின்பற்றுகிறவர்கள் மத்தியில இந்த விதமான ஒரு நடைமுறை இருக்கதான் செய்கிறது. அவர்கள் வீடு முழுவதும் அந்த விதமான சாம்பிராணி புகை போடுவாங்க. எதை குறித்து பேசுகிறோம் என்று உங்களுக்கு தெரியும். எந்த விதமான மதத்தார் இதை ஃபாலோ செய்கிறார்கள், இதை பின்தொடர்ந்து இதை பின்பற்றுகிறார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது அறிந்த காரியமே. இந்த நடைமுறை எங்கே இருந்து தொடங்கினது தெரியுமா? இங்கே இருந்து தொடங்கினது. ஆனா 20வது வசனத்துல நீங்க பார்ப்பீர்களானால் அங்க நோவா ஆனவர் எந்த விதமான தூபத்தையும் அவர் பண்ணவில்லை. எந்த விதமான அதாவது தூபத்தை செய்ய, அதாவது எழு செய்யக்கூடிய அந்த என்ன சொல்றது நற்கரணங்களை எல்லாம் அவர் பிரயோஜனப்படுத்தலாங்க. இப்ப நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் அங்க செய்யல. அங்க ஆல்டர் பாய்களும் இல்லை, அங்க ஃபாதர்மார்களும் இல்லை. முதலாவது அங்க அந்த தூப நற்குணமே இல்லை.
அதனால் பார்ப்பீர்களானால் இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படி என்றால் இந்த சுகந்த வாசனை தேவனாகிய கர்த்தர் எப்படி சுவாசிக்க முடியும்? எப்படியாக அவர் அதை மனம் கொண்டார்? மனம் வீசுதும்பாங்களா, என்னங்க இன்னைக்கு என்ன பிரியாணியா அப்படின்னு, அந்த மாதிரி மனம் வீசுது அவருக்கு மேல. அப்ப இது எதை குறிக்கிறது? எதோடைய பொருள் இது? இதை குறித்து நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய நற்கீர்த்திகளும் உங்களிலிருந்து புறப்படக்கூடிய நற்குணங்களும் தேவனுடைய கண்களுக்கு எட்டுகிற காரியமாவது, தேவனுடைய கண்களுக்கு தென்படுகிற காரியமாவது. அப்படி என்றால் நான் எதையெல்லாம் வெளிரங்கமாக செய்கிறேனோ, உதாரணத்திற்கு நான் ஏழைகளிடம் சென்று நான் இப்படியாக சாப்பாடு வாங்கி கொடுப்பதும், மற்றும் அவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுப்பதும், மற்றும் அவருடைய குழந்தைகள் எல்லாம் படிக்க வைப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை செய்து தருவதும், இந்த ஸ்லம் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம அவங்க குழந்தைகள் எல்லாம் எதையாவது உருப்படி செய்வதற்கு உதவி செய்வது, இந்த மாதிரி தொண்டுகள் எல்லாம் கத்தோலிக்க நிறுவனங்கள் அநேக வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களைப் போல இந்த விதமான தொண்டுகளும் இந்த விதமான உதவிகளும் செய்வதற்கு உலகத்துல வேற எந்த ஆர்கனைசேஷனுமே கிடையாது. நாங்கள் கத்தோலிகர்கள் மத்தியில இந்நாள் மட்டும் வேலை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு நிறைய ஃபாதர்ஸோடும் சிஸ்டர்ஸோடும் தொடர்பு உண்டு. அவர்களை நான் நேசிக்கிறேன், கத்தோலிக்கர்களை நேசிக்கிறேன், கத்தோலிக்கத்துவத்தை நான் நேசிக்கவில்லை. அதுல நிறைய முரண்பாடான கருத்துகள் எனக்கும் உண்டு, விவிலியத்தின் அடிப்படையில். எனக்கு தனிப்பட்ட முரண்பாடு எதுவும் இல்லை. அதனால் நீங்க தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். கத்தோலிக்கர்களை நான் நேசிக்கிறேன், கத்தோலிக்கத்தை நான் நேசிக்க முடியாது, ஏனென்றால் வேதாகமம் எனக்கு அனுமதி தருவதில்லை. சரி, அதை விட்டு விடலாம். ஆனால் நான் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய கத்தோலிக்க சர்வீஸ், மாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கும், அவங்களுடைய அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடைசியில் அன்னை மரியாளிடம் அவர்கள் வேண்டுவதெல்லாம் நான் பேசாமல் உட்காந்துக்குவேன். நான் அவங்களோட சேர்ந்து நான் ஆமோதிக்க மாட்டேன், அதை நான் ரிசைட் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப மாறிடுச்சு. எப்படின்னு கேட்டால், கடைசியில் தான் அந்த ஹோலி மேரி அந்த இது பண்ணுவாங்க இல்லைங்களா, ஹேல் மேரி, அதை சொல்லுவாங்க. மற்றபடி இவர்களும் அதிகமாக வேதாகமத்தை வாசிப்பது ஒரு சிஎஸ்ஐ போலவே ஒரு கல்ச்சரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நான் கடைசி 5 வருடங்களா பார்த்து கொண்டிருப்பது. அதே போல நான் இணைந்து இந்த மிஷினரிகள் கூட எல்லாம் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நானும் மனைவியாரும் போய் இணைந்து வேலை செய்கிறோம். அப்போ நாங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் அருமையான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதாவது தொண்டு செய்யக்கூடிய ஊழியம். தே ஆர் கிறிஸ்டியன் எய்டு மிஷனரிஸ். எப்படி என்று சொல்லி பார்ப்போமானால், நான் உதாரணத்துக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அது பேரை சொல்ல விரும்பல, அந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ், அதாவது வில்லேஜஸ் இருக்கு இல்லைங்களா, கிராமப்புறங்கள் எல்லாம் போய் அங்கே ஏழை குழந்தைகள், எந்த குழந்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் எடுத்து கூட்டிட்டு இங்கே அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதியும் உணவு அளித்தும் ஃப்ரீயாக அவர்களுக்கு உடுக்க உடை இதெல்லாம் அவங்க கொண்டு வந்துடணும் வீட்டில இருந்து. ஆனா இவர்களுக்கு தங்கி அங்கே 3 மாதங்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்க ட்ரைனிங் கொடுத்த பிறகு இவர்களுக்கே ஒரு பிளேஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்கு. அதாவது ஹோட்டல்ஸோட ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி இவங்களை இலவசமாக அங்கே வேலை செய்வதற்கு ஒரு மாதத்திற்கு 18,000 சம்பளத்திலிருந்து 25,000 வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்து இவர்களை சில ஆங்கில பேசுவதற்கு ட்ரைனிங், அப்புறம் எப்படி கிச்சன் அறையில நம்ம இது பண்றது, இந்த மாதிரிலாம். அதாவது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஹவுஸ் கீப்பிங் வேலையில இருக்கிறது, இதில் இந்த ட்ரைனிங் எல்லாம் அந்த சென்டர்ல கொடுத்து 3 மாசத்துக்கு ஒரு பேட்ச், இப்போ வருஷத்துக்கு 4 பேட்சுகளை இப்படியாக ட்ரெயின் செய்து வெளியே அனுப்புகிறார்கள். ரொம்ப மகத்துவம். ஒரு பேட்சுக்கு 90 குழந்தைங்க. அதில் பார்ப்பீர்களானால் செவிகளும் வாய்களும் பேச முடியாது, கேட்க முடியாத குழந்தைகளும் உண்டு. அவர்களை பிபிஓல பிளேஸ் பண்றாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்வது, இது ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன். மதர் தெரேசா நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அநாத பிள்ளைகள். அதே போல நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் உண்டு, கத்தோலிக்க ஃபவுண்டேஷன்ஸ். இவங்கெல்லாம் போய் சிஎஸ்ஐ மார்கள் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. பெந்திகாஸ் மார்களை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, தயவு செஞ்சு எனக்கு கேட்காதீங்க. எனக்கு நிறைய முரண்பாடான கருத்துக்கள் உண்டு, அது திசை மாதிரி போயிடும் இப்போ டாபிக். அதனால நான் அவங்கள பத்தி பேசலைங்க. பாரம்பரிய திருச்சபையில இருக்கக்கூடியவர்கள்
அந்த காலங்களில அயல் தேசங்களிலிருந்து, குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பா கண்டத்திலிருந்தெல்லாம் வந்து மிஷனரிமார்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து இந்த நிறுவனங்களை தொடங்கினார்கள். ஆமா, நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஏகப்பட்ட, இந்த பெங்களூர் பட்டணத்திலே ஏகப்பட்ட நிறுவனங்கள் உண்டு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிஷனரி இருப்பார். அவருடைய தரிசனம் தான் இன்றைக்கு இது நிறுவனங்களாக இயக்கின்றது. அவர்கள் சொத்தை எல்லாம் வித்து இங்கே வந்து விலை கொடுத்து இந்தியா தேசத்துல சொத்து வாங்கி போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய பெரிய கேம்பஸ், பெரிய பெரிய சர்ச்சுகள், பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்ஸாய் நின்று கொண்டிருக்கிறது, நின்று பேசுகிறது இல்லைங்களா? அவர்களுடைய தியாகம் நின்று பேசுகிறது. அப்போ இது சுகந்த வர்க்கமாய் மாறிவிடுமா? ஆம், உண்மைதான். ஆனால் இது முழுமையான சுகந்த வர்க்கம் அல்ல. அப்படி என்றால் என்னத்தை தான் நாங்கள் செய்ய வேண்டும்? தங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணி, அதே மாதிரி இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு பெங்காலி மாநிலத்துல பார்ப்பீர்களானால் ஒரு வெள்ளக்காரர் தான் வந்து பெங்காலி மொழியை கத்து இது மொழிபெயர்ப்பு பெங்காலி பைபிள் எழுதி கொடுத்தார். அந்த மாதிரி தமிழ்லயும் அப்படிதான். தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து ஒரு தமிழம் பண்ணல, ஒரு வெள்ளக்காரர் தான் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு எல்லாமே சரித்திர நூல்கள் உண்டு. அப்போ இது எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இதுவும் சுகந்த வர்க்கம் உடையது தானா? ஆம், உடையதுதான். ஆனால் முழுமையாய் கிடையாது. நாம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா போறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க. நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கருத்தை குறித்து, ஆவிக்குரிய சத்தியத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பிம்பம் தோன்றியது. மற்ற மதத்தை சார்ந்தவர்கள்லாம் பார்ப்பீர்களானால் அன்னதானம் செய்வார்கள். தர்மம் என்கிற பெயரில் நாம் தர்மம் செய்தால் நம் சாபம் எல்லாம் கழிந்து விடும். எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தை குட்டிகள் மேல எல்லாம் எந்த நோய் நொடியும் வராது, எந்த விபத்துகளும் வராது, அகோர மரணங்கள் நேரிடாது. இப்படியெல்லாம் அவர்கள் மனதில் எண்ணிக்கொண்டு அவர்கள் அன்னதானம் செய்வார்கள். 3 மாதத்திற்கு ஒரு. எனக்கு ஒரு நண்பன், நெருங்கிய நண்பன் அமெரிக்காவில் உண்டு. அவர் அமெரிக்கா தேசத்திலிருந்து வருடத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட் பிடிச்சி வருவார். வந்து அவருடைய மாநிலமான மதுரை என்கிற அந்த பட்டணத்திற்கு அவர் சென்று, அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் போய் அங்க இருக்கிறவர், அங்க போய் அவர் அன்னதானம் செய்வார் பெரிய லெவல்ல. அதாவது ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த கோயில் என்கிற அவருடைய கோயில், அவர் வேற மதத்தை சார்ந்தவர், அந்த கோயிலுக்கு வர வைத்து அவர்களுடைய அந்த சடங்காச்சாரத்தின் அடிப்படையில இந்த ஜனங்களை எல்லாம் கூட செய்து இவர் இப்படியாக அன்னதானம் வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன் என்று சொல்லி நான் கேட்கிறப்போ இதே காரணத்தை தான் அவர் சொன்னால், எங்கள் மேல் எந்த சாபமும் வரக்கூடாது, எங்கள் மேல், எங்கள் குழந்தைகள் மேல் எந்த விதமான நோய் நொடிகளும் வரக்கூடாது, எங்களுடைய முன்னோருடைய பாவங்கள் எல்லாம் எங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது, எங்களுடைய முன்னோர்களுக்கு இருந்த வியாதிகளும் கட்டுகளும் சாபங்கள் எல்லாம் எங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது. அதனால் நாங்கள் இப்படி தொண்டு செய்கிறப்போ, தர்மம் என்கிற அந்த அடிப்படையில, தான தர்மம் என்கிற அடிப்படையில நாங்கள் தொண்டு செய்கிறப்போ இந்த சாபம் எல்லாம் கழிந்து விடும். எங்கே இருந்து வந்தது இந்த கற்பனை? எங்கே இருந்துதான் தோன்றினது? அதாவது பழைய ஏற்பாடின் பிரகாரம் தேவனுக்கு படைப்பதே தேவனுக்கு தொண்டு செய்கிற காரியம். புதிய ஏற்பாடின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 25வது அதிகாரத்தை குறிப்பாக நீங்க பார்ப்பீர்களானால், நான் அதாவது வியாதியின் படுக்கையில இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லையா? நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தேன், அங்கே வந்து எனக்கு நீங்க தொண்டு செய்யவில்லையா? அப்போ நீங்க எப்ப இருந்தீங்க ஆண்டவரே? நாங்க உங்களை பார்க்கவே இல்லை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பிறருக்கு நீங்கள் தொண்டு செய்வது எனக்கு தொண்டு செய்வது போல அப்படின்னு என்பதுதான் புதிய ஏற்பாடு. அதன் அடிப்படையில தான் மிஷனரிமார்கள் எல்லாம் வேற வேற அயல் தேசங்கள் இருந்து இந்தியா போல தேசத்திற்கு கடந்து வந்தார்கள், பங்களாதேஷுக்கு போனார்கள். அப்புறம் பார்ப்பீர்களானால் நிறைய நாடுகளுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தொண்டு செய்தார்கள். ஏனென்றால் முடியாதவர்களுக்கு, யார் உங்களுக்கு திரும்பி அந்த தொண்டை ஈடுகட்ட முடியாதோ அவர்களுக்கே நீங்க தேடி போய் தொண்டு செய்யணுங்கிற அந்த அடிப்படையில இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையான நாடுகளுக்கு அவர்கள் பயணம் சென்று இந்த மாதிரி தொண்டுகளை செய்து வந்தார்கள். அப்போ இது இல்லையா அந்த சுகந்த வர்க்கம்? இது இஸ் தட் நாட் கால்ட் அஸ் அரோமா? ஆம், அது சுகந்த வர்க்கம் தான். ஆனால் அது முழுமையடைந்த சுகந்த வர்க்கம் கிடையாது. எப்படி சொல்ல முடிகிறது? ஏதோ சில உதாரணங்களை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அல்லவா? அதற்காக தான் அந்த உதாரணங்களை சொல்லி கொண்டு வருகிறோம். அதுல கத்தோலிக்க நிறுவனங்கிறது வந்து ஒரு அருமையான உதாரணம். ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ்
மற்றும் எவ்வளவோ தொண்டுகள், எவ்வளவோ ஆர்கனைசேஷன்கள் அவர்கள் சேர்ந்து வருகிறார்கள், உதவிகளை செய்து வருகிறார்கள், தான தர்மம் செய்து வருகிறார்கள், அநாத ஆசிரமங்கள் இயங்கிக் கொண்டு வருகிறது, மிஷனரிமார்களை அவர்கள் உருவாக்கக்கூடிய பாடசாலை உண்டு, ஸ்கூல்ஸ் கான்வென்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு, காலேஜுகள் ரன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாமினல் ஃபீ வாங்கி இப்படியாக அவர்கள் எவ்வளவோ காரியங்களை அவர்கள் ஏழை ஜனங்களுக்கு, எல்லா நடுத்தர ஜனங்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணும். கான்வென்ட்ல தான் போய் சேர்த்துவாங்க. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க, ஐயோ அந்த கான்வென்ட்ல தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு போய் தேடி போய் ஏன் போடுறாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி ஒரு கோட்பாடு, அந்த மாதிரி ஒரு அடிப்படை பிரின்சிபல், ஒரு நல்ல ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ல அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, டிசிப்ளினை வெளிப்படுத்தக்கூடிய, ஆண்டவருடைய அந்த அனுக்கிரகத்தை, அந்த காரணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் நிறைந்த ஒரு நல்ல எஜுகேஷன் தரக்கூடிய நிறுவனங்களாய் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்பே எல்லா யாராவது ஒரு மிஷனரிமாரோடைய ரத்தம் அங்க பேசிட்டு இருக்கு, அவங்க தியாக உணர்ச்சி பேசி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து இங்கே வந்து அவர்கள் மிக தாழ்மையான ரூபம் எடுத்து, அவர்கள் அங்க வசதியா வாழ்ந்தவங்க எல்லாம் இங்க வந்து கொசுக்கடி வாங்கி மறித்தவங்க, மலேரியால சத்தவங்க எல்லாம் இருக்காங்க மிஷனரிமாருங்க. அப்ப பிரியமானவர்களே, இது ஒரு பகுதி தான், இது ஒரு முனையிலிருந்து நீங்க பார்க்கக்கூடிய காரியமாவது. இது மட்டுமல்ல, தேவன் அந்த சுகந்த வர்க்கத்தை அவர் அவர் சுவாசிப்பதற்கு, அவர் மனம், அதாவது அந்த 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 நல்ல மனம் வருது, மணக்குதுங்க அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர்னால முழுமையாக அந்த மனத்தை அவர், இப்போ நீங்க பிரியாணி சாப்பிட போறீங்க, நல்ல மனம் வீசுது, பிரியாணி எடுத்து வாயில வச்சா அங்க ஏதோ ஒரு பட்டை கிராம்பு குறைஞ்சிருக்குன்னா, என்னையா நல்லா வாசம் வந்துச்சு, காசை வாங்கிட்டு போடுறான் பாரு, ஒரு பிரியாணிக்கு 500 ரூபாய் போச்சு அப்படின்னு பாதி பிளேட்டே வச்சுட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா எல்லாத்தையும் அப்படி பதமா கரெக்டா போட்டு அந்த பிரியாணி மனமும் சுவையும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எப்படி இருக்கும்? அதைத்தான் நாங்க கூறுகிறோம். ஒரு பக்கம் மனம் என்றால் ஆண்டவர், அதாவது அக்னாலஜ் செய்கிறார், அதை நான் ஆமோதிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி என்பதற்கு பொருள். இங்கே சுவை, பிரியாணி அந்த சுவை என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வண்ணமாக இருந்தால் வழியே தேவனால அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே நோவாவோட வாழ்க்கைக்கு வந்து திரும்பி நம்ம வாழ்க்கைக்கு போகலாம். இப்ப நோவா பார்ப்பீர்களானால் அவர் நீதிமான், அவர் இனி எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நிமித்தமாக அவர் தேவனுடைய கண்களில தயவு பெற்றார். அவரை கொண்டு இந்த உலகத்தையே தேவன் காப்பாற்றினார். அதற்கு காரணம் நோவாவும் அவருடைய குடும்பமும் காட்டின ஒத்துழைப்பு தான், தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம். 1 வருட காலமாக பேழை உலகம் எங்கிலும் சுற்றி வருகிறது. ஆனால் நோவாவுடைய விசுவாசம் சற்றும் தளர்ந்து போகவில்லை, தேவனையே சார்ந்திருந்தார். இதெல்லாம் நாம் 8வது அதிகாரத்தில் பார்த்தோம். தேவனும் ரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். பேழை திறந்தது, அங்கே கட்டாந்தரை போல பூமி மாறினது, அவர்கள் இறங்கி வெளியே வருகிறார்கள். வந்த மாத்திரத்தில் தேவனுக்கு ஒரு நன்றிய சொல்லிடலாம். நம்ம தேவன் எங்கள் மேல கரிசனையா இருந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அதாவது 120 வருஷம் பிளஸ் 1.5 வருஷம், ஏறத்தாழ 121 வருஷம் தேவனோடு கூட அவர்கள் இப்படியாக அவர்களுடைய நற்கிரிகள் நிமித்தமாக, நற்கீர்த்திகள் நிமித்தமாக, நற்குணத்தின் நிமித்தமாக சர்க்குணர்களாக அங்கே விளங்கக்கூடிய காரியமாவது. துர்யெண்ணம் படைத்தவர்களாக அல்ல, சர்க்குணர்களாக. எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? அப்போ அந்த சர்க்குணத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் மிகவும் மனதுல பூரிப்படைகிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் சுவை, இன்னொரு பக்கம் மனம். ஆண்டவர் அந்த மனத்தை ஆமோதிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அங்கே அந்த நறுமணத்திலிருந்து வரக்கூடிய சுவையும் ஆண்டவர் சுவைக்கிறார். அதுதான் நோவாவுடைய குடும்பமும் தேவனிடம் காட்டின அந்த செயல்பாடுகள் நிமித்தமாக எவ்வளவாக தேவனோடு கூட ஒத்துழைத்தார்கள், எவ்வளவாக தேவனோடு கூட அவர்கள் இணைந்து பணியாற்றினார்கள், செயல்பட்டார்கள் என்று சொல்வதற்கு பொருளாகும். அந்த காலகட்டத்துல இந்த 8வது அதிகாரம் 21வது வசனத்தின் அடிப்படையில, 21வது வசனத்திலிருந்து குறிப்பாக நோவா எப்ப என்ட்ரி ஆகுறாரு சரியா பாத்தீங்கன்னா 5வது அதிகாரம் முனையில, அந்த கொனையில தான் வந்து என்ட்ரி ஆகுறார், அந்த இறுதியில தான் என்ட்ரி ஆகுறார். அப்போ ஒரு 3 அதிகாரங்களில தாராளமான செயல்பாடுகள் நிமித்தமாக தேவனை சார்ந்து, தேவனை அன்பு கூர்ந்து, தேவனை பற்றி கொண்டு அவருடைய செயல்பாடுகளுக்கு இதுவே நின்று பேசும், இதுவே சாத்தியக்கூறுகளாய் மாறிவிடும் இல்லைங்களா?
அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு முழுமையான ஒரு ஸ்தானத்திற்கு, ஒரு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு முழுமையான ஸ்தானத்திற்கு அங்கே அடைந்த ஒரு காரியமாவது. ஏன்னா நோவா பார்ப்பீங்கன்னா பழைய ஏற்பாடு கூட இல்ல, பழைய ப்ரீ ஓல்டு கவனன்ட் என்று சொல்லுவார். பழைய ஏற்பாடுக்கு முன்பே வாழ்ந்த மனிதன். பழைய ஏற்பாடே பிறக்கல. பழைய ஏற்பாடே மோசே பக்தனுடைய நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் நுழைந்த பிறகுதான் பிறந்தது. அப்போ அந்த காலகட்டத்துல நோவா செய்தது இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க வைத்து பார்க்கிறப்போ முழுமை அடைந்தது. சுகந்த வர்க்கத்தை ஆண்டவர் முழுமையாக ஆமோதிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்துல, அதாவது புதிய ஏற்பாடின் காலகட்டத்துல, அதே மாதிரி பழைய ஏற்பாடின் காலகட்டத்துல ஏராளமான கட்டளைகள் பிறக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், வருகிற அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் பார்க்கிறார், இந்த ஆதியாகமம் முழுவதும் பார்ப்பில்லைனால் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் பிறக்கல. நோவாவின் காலத்துல எப்படி அநியாயமும் அக்கிரமங்களும் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்ததோ அதை காட்டிலும் அதிகமாக தான் பெருகினது. இது தேவனும் அறிந்த உண்மையே, இதெல்லாம் தெரியாமல்ல. ஆனால் அதனாலதான் அவர் திருப்பி நான் கோபப்பட்டு அழிச்சிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய கோபாக்கினை பார்த்தீங்கன்னா மெழுகு போல மலையை உருகிருமா. தூதர்கள்லாம் பயந்துக்கு வரான். ஒரு கர்ஜிப்பார்னா, சிங்கத்தை போல அவர் கர்ஜிப்பார்னா பல இடி முழக்கங்கள்லாம் சேர்ந்து வந்த சத்தத்தை போல இருக்குமாம். அதெல்லாம் மனுஷனால தாங்கவே முடியாது அப்படின்னு அவருக்கே தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி நான் கோவப்படக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில வந்து விட்டார். அப்போ உடன்படிக்கை மட்டும் நான் கோவம் நீ படமாட்டேன்ப்பா, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அப்படிங்கிறதற்கு பொருளாகுமா? அல்லவே அல்ல. அதை எப்படி சரி செய்வது, அதாவது தீர்வு காண்பது அழிவினால் அல்ல. அதுதான் ஆண்டவர் எடுத்த அந்த ஒரு தவறான முடிவல்ல. ஆண்டவர் அந்த முடிவை எதற்காக எடுத்தார் என்றால், let us clean up everything, எல்லாத்தையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்துடலாம். ஆதாம் ஏவாள் என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே மாதிரி நோவாவை கொண்டு வந்துட்டார் ஓரளவுக்கு. இப்ப பரிசுத்த சந்ததி இருக்கு. இந்த பரிசுத்த சந்ததியிலிருந்து புதிதாக ஒரு உடன்படிக்கையை வைத்து ஒரு புதிதான காரியத்தை நாம் இந்த மனிதர்களை கொண்டு செய்யலாம். அதற்கு சில நியமங்கள் தேவை, டிசிப்ளின், ரூல்ஸ். அதற்கு சில கோட்பாடுகள் தேவை, ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு சில நியாய பிரமாணங்கள், கட்டளைகளை தேவை. ஏன்? இதை நீ மீறினாயானால் என் கோபாக்கினைக்கு நீ உள்ளாவாய். இதை நீ மீறாவிட்டால் நீ எனக்கு உகந்தவனாய் மாறிவிடுவாய். இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கலையே. அப்ப அதை எழுதி கொடுத்திருந்தா ஒருவேளை நோவா காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாமே. இயேசு கிறிஸ்துவும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறாள். அந்த சோதாம் கோமாரால் இருந்தவர்கள், தைரான், சிடான், இந்த மாதிரி இடங்களில் இருந்தவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை, அளவு கடந்த கோபாக்கினை வந்தது. மேல இருந்து ஆசிட் மழை பெஞ்சதுங்க. ஒவ்வொருத்தன் அப்படியே உடல்ல ஓட்டையாய் அவன் வெந்து போய் செத்தான். அங்க இருக்கிற ஒரு உடலும் கிடைக்கல, எல்லாம் உருகி போயிட்டாங்க, அப்படியே வேப்பர் ஆயிட்டாங்க. அக்னி தணல்ல தூக்கி ஒரு மனுஷனை போட்டா அவன் என்ன கிடைக்கும்? சாம்பல் கூட கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் எரிஞ்சு போற அளவுக்கு ஆண்டவருடைய கோபாக்கனை அந்த இடத்துல ஆசிட் மலையா கொட்டுச்சுன்னா, இந்த காலங்களில் மட்டும் என்ன வாழுதான்? ஏன் இப்படி ஆசிட் மலை கொட்ட மாட்டேங்குது? கொட்டணும் இல்லையா? அதை விட அநியாயம் அக்கிரமம் நடக்குது. ஓரணை சேர்க்க நடக்காமலா இருக்கு? என்னென்னலாம் அக்கிரமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். சண்டாளர்கள்லாம் பூமி எங்கிலும் சுற்றி வருவார்கள் என்று சொல்லி எல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் இன்றைய நாளில நம் கண்களுக்கு தெரியவில்லையா? எங்கே பார்த்தாலும் சண்டாளர்கள். அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில ஏன் அப்படிப்பட்ட மழை பெய்ய மாட்டேங்கிறது? ஏனென்றால் இந்த உடன்படிக்கை தான் காரணம். இந்த உடன்படிக்கை நிமித்தமாக பிறந்ததுதான் அந்த கிருபை என்கிற உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லையா புதிய உடன்பாட்டுல? புதிய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் இல்லையா? இருக்கிறது. அதை காட்டிலும் மிக கடினமான கட்டளைகள். பழைய ஏற்பாடின் பிரகாரம் நீ ஒருவனை கொலை செய்தால்தான் கொலையாளி, ரத்தம் சிந்தினால்தான் நீ கொலையாளி. ஆனால் புதிய ஏற்பாடுல நான் இவனை கொலை செய்வேன் என்கிற எண்ணம் உன்னில் பிறக்குமானால், இருதயத்துல தோன்றுமானால், அப்பொழுதே நீ கொலையாளியாய் மாறிவிட்டாய். எது கடினமானது? உங்களுடைய எண்ணங்களை ஆளுமை செய்வதுதான் கடுமையான காரியம். உங்களுடைய செயல்பாடை ஈஸியா ஆளுமை செஞ்சிடலாம். நான் பேச மாட்டேங்க, நீ அவன் என்ன வேணா பேசிக்கிட்டு உங்க வாய் எப்படியே நீங்க பத்திக்கலாம். ஆனா உங்களுடைய மூடிக்கொள்ளலாம். அப்படியே நீங்க உங்களுடைய எண்ணத்தை நீங்க உங்களால் அப்படி கட்டமைப்பு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அதுதான் புதிய ஏற்பாடு. ஆகையால் பிரியமானவர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் இதை செய்தால் தேவனை பிரியப்படுத்துவேன், நான் அதை செய்தால் தேவனை பிரியப்படுத்துவேன் என்று
இவர்களாகவே ஒரு கோட்பாடுக்குள்ளாக, இவர்களாகவே ஒரு கற்பனைக்குள்ளராக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இந்த உலகத்துடைய நடைமுறையாய் மாறிவிட்டது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அது கிறிஸ்தவமா இருக்கட்டும், கிறிஸ்தவம் இல்லாத மார்க்கமா இருக்கட்டும், எந்த மார்க்கத்தை எடுத்தாலும் சரி, தொண்டு செய்வது, உதவி செய்வது, தர்மம் செய்வது, அன்னதானம் செய்வது, இப்படி என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியலின் அடிப்படையில் நாங்க போனோம்னா எங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு நாங்களும் அந்த சுகந்த வர்க்கமாய் மாறிவிடுவோம். எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய கண்களில சுகந்த வர்க்கமாய் அது எதிரொலிக்கும் என்று சொல்லி எல்லாம் நீங்களா ஒரு பிம்பத்துக்குள்ள வந்து விடக்கூடாது. அந்த காலங்களில அது பொருந்தும். நோவாவின் காலங்களில, நோவாவின் செயல்பாடுகளில அது பொருந்தும். ஆனால் இந்த காலங்களில எது ஏன் பொருந்தாது, அதை குறித்து பார்த்து நாம் முடித்து விடலாம். இப்போ and the Lord smelled a soothing aroma. Then the Lord said in his heart, I will never again curse ground for man's sake. இதை நாம் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். ஏன்னா இதற்குள்ளாக பல சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அதுல நான் போக விரும்பல. நான் சில காரியங்களை மட்டும் சொல்லிவிட்டு, இந்த சுகந்த வர்க்கம் என்கிற சில காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாம் நிறைவேற்றி விடலாம். இந்த புதிய உடன்பாட்டுல அதாவது நாயகன் யாராக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த புதிய உடன்பாட்டின் நாயகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ஒரு புதிய வழி பிறக்கும், ஒரு புதிய ஜீவன் பிறக்கும், ஒரு புதிய மறுமலர்ச்சி பிறக்கும், ஒரு புதிய ஜனிப்புதல் பிறக்கும். நீங்க ஜனிப்பிக்க வேண்டும் அல்லவா? பழைய காரியங்கள் இருந்து நீங்கள் ஜனிப்பிக்க வேண்டும் அல்லவா? அது தொண்டு செய்வதோடு கூட மட்டுமல்ல, தேவனுடைய சாயலை உடையவர்களை, தேவனுடைய சாயலை உடைய அந்த காரியத்தை வெளியே கொண்டு வருவதுதான் என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை. அப்படி என்றால் என்ன? அதாவது ஏழைக்கு பசிச்சா நான் வாங்கி கொடுக்கறது இது மட்டும் அல்ல. ஒருவரை ஒருவர் நேசிப்பது, ஒருவரை ஒருவர் மன்னிப்பது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது. பிச்சைக்காரனுக்கு மட்டும்தான் உதவி செய்வியா? அதே உன் சகல வந்தான்னா அவனுக்கு என்ன? அவன் என்னென்னலாம் பேசினா தெரியுமா? அதாவது சொந்த பந்தத்துக்கிட்ட வேற மாதிரி. இன்னைக்கு எப்படின்னு காலம் மாறி போச்சுன்னு கேட்டா, சொந்த பந்தங்க தான் எதிரி. மற்றவங்க கிட்ட எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறான். ஆனா தன்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டவர்களோட அவ்வளோ விதமான ஒரு எதிர்ப்பு. அது உண்மைதான். எல்லா குடும்பத்திலையும் அந்த வர சலசலப்புகளும் சச்சரவுகளும் இருக்கிறது உண்மைதான். குடும்பங்களுக்குள்ளேயே இருக்கிறது உண்மைதான். கணவன் மனைவிகளுக்கு மட்டும் மத்தியில இருப்பதும் உண்மைதான். ஆனால் அந்த சச்சரவுகள் மத்தியில எவ்வளவாக நீங்கள் பொறுத்து போகிறீங்க? ஸ்பிரிட் ஆஃப் டாலரன்ஸ். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனம், மத்திய 5வது அதிகாரம் 43 48 வசனம், மத்திய 6வது அதிகாரம் 14 வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 2:32 வசனங்கள், கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மட்டும் அல்ல, உங்களுடைய இருதயத்துல தோன்றக்கூடிய எண்ணங்களில் கூட ஒருவனை நான் பழி தீர்க்க வேண்டும், ஒருவனுக்கு எதிராக நான் வஞ்சகம் செய்வேன், ஒருவனை நான் இப்படியாக பழி வாங்குவேன் என்றெல்லாம் நாம் யோசிப்பது தவறு என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அதாவது வஞ்சகம் தீர்ப்பது என்னுடைய வேலை, உன்னுடையது அல்ல. அப்படி என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் எழுதியிருக்கு. இதுதான் புதிய உடன்பாட்டின், புதிய ஏற்பாடின் நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும். இதை நாம் கை கொண்டு சில காரியங்களை, அதாவது சில காரியங்கள் அல்ல, எல்லா காரியங்களையும் செய்து வந்தால்தான் தேவனால் அந்த சுகந்த வர்க்கத்தை ஆமோதிக்க முடியும். தேவனால் அந்த சுகந்த வர்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னால் அதுதான் நியமம், அதுதான் நியமம். அதற்கு காட்டுதலாக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். உலகமெங்கிலும் சுற்றி திரிந்து நன்மை செய்தார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவர் எங்கே சென்றாலும் அற்புதங்கள். கண்ணு தெரியாதவனுக்கெல்லாம் கண்ணு பார்வை கிடைக்குது. செவிகள் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய செவிடர்களுக்கெல்லாம் செவிகள் திறக்கப்படுகிறது. ஊமையாய் பிறந்தவர்கள் எல்லாம் வாயை திறந்து கவிதையா பேசுறாங்க. கால்கள் முடவர்கள் எல்லாம் எழுந்து நடக்கிறார்கள். மானை போல துள்ளி குதித்து ஓடுறான். பெட் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி சாட்சி கொடுக்குறான். பேய் பிடிச்சவன் சங்கிலியெல்லாம் கழட்டி வீசிடுறான். அவனை தேடி போய் ஆண்டவர் ரட்சித்து அந்த இடத்துக்கே சாட்சியாய் மாற்றினார். அங்கேதான் இருக்கிறது ஒரு காரியம். அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாட்சியா இருந்தான். கெனரஸ் என்கிற ஒரு பட்டணத்துல
அங்க பன்னி பிசினஸ் தான் பயங்கரமான பிசினஸ். அந்த பன்றிகளின் ஆவி பார்ப்பில்லானால் அசுத்த ஆவி உடையது, தேவனால் அருவருக்கப்பட்ட ஒரு மிருகம். ஏன்னா அது சாப்பிட்றது என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அசுத்தமான ஒரு மிருகம். இவனுங்க அதைத்தான் பிரதான பிசினஸா வச்சு அந்த பன்னிக்கறி தான் திம்பானுங்க. ஐரோப்பா கண்டத்துல இன்னைக்கு பன்னிக்கறி தான் பிரதானம். நாங்க ஐரோப்பா கண்டத்துக்கு சில முறை போயிருக்கேன். பாத்தீங்கன்னா அங்க பன்னிக்கறி தான் பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். மட்டன் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட போயிட்டேன் ஒருத்தர். என்ன வாட் மீட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டான். திஸ் இஸ் என்ன ஸ்வைன் அப்படிங்கிறான். ஸ்வைன்னா என்ன அப்படின்னு நான் எனக்கு சரி என்ன நம்ம போர்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்புறம் போர்க் அப்படின்னு நான் எப்பா அதை தூக்கிட்டு போயிரு அப்படின்ட்டேன் நான். அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றானுங்க அவனு அந்த பண்ணிய. அப்போ அந்த 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 இலை அந்த அந்த மனிதனிடமிருந்து வெளியேறின ஒரு 2000 பிசாசுங்க அந்த பண்ணிக்குள்ள போய் மூழ்கி போயிடுச்சு. அதுல பயங்கரமான அப்செட் இவனுங்க. எங்க பிசினஸுக்கே இவங்க தீங்கு விளைச்சிட்டான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இனிமேல் நீங்க வராதீங்க இந்த இடத்துக்கு, எங்களுக்கு பேய் பிடிச்சா பரவாயில்ல, நாங்க உள்நாட்டு கலவரத்தை நாங்க அடக்கிக்கிறோம், நீங்க வெளில போயிருங்கன்ட்டாங்க. அப்ப அந்த மனிதன் பேய் பிடிச்ச நிலைமையில இருந்து அவன் புத்திசுவாதியம், நல்ல புத்திசுவாதியத்தோட தேவனுடைய அதாவது இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். வெள்ளாடிய அணைந்து கொண்டு பாதத்தில் அமர்ந்திருக்கிறான், சுயநினைவோடு இருக்கிறான். இப்ப அவன் வந்து வரிந்து கேட்டுக்கிறான், எனக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்களா ஆண்டவரே, என்னை கூட்டிட்டு போயிருங்க, இந்த இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் மறுபடியும் எனக்கு இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னா என் நிலைமை அவ்வளவுதான். எனக்கு நீங்க தொண்டு செய்வதற்கு நான் எங்க போய் உங்களை தேடுவேன், முதல்ல தேடுவதற்கு என்னுடைய சுயநினைவே இருக்காதுன்னு. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ விடுவிக்கப்பட்டாய், வாழ்நாள் முழுவதும் இதே இடத்தில் என் சாட்சியாக நீர் இருப்பாயாக. உன்னிலிருந்து புறப்படக்கூடிய நற்கிரிகள் நிமித்தமாக இந்த உலகமே இயேசுதான் தெய்வம், இயேசுதான் பிதாவின் ஒரே குமாரன், இயேசுதான் மெஸ்ஸையா என்று அறிந்து கொள்ளும்படி உன்னை என் சாட்சியாக விட்டு விட்டு போகிறேன், உன்மேல் பிசாசுடைய நிழல் கூட வருவதில்லை. உடனடியாக அந்த இளைஞன் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே ஆகட்டும் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு, அவர் சரித்திரம் சொல்லுது, பாரம்பரியம் சொல்லுது, வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இடத்துல இயேசுவுக்கு சாட்சியா நின்று ஊழியம் செய்தார். பாரம்பரியத்துல என்ன எழுதியிருக்குன்னு கேட்டா, அவர் இப்படியாக கொல்லப்பட்டார், இயேசுவுக்கு சாட்சியாக மரித்தார். அப்போ இந்த ஆத்மா மரித்த அந்த நாளில தேவன் என்னத்தை தான் பார்த்திருப்பாரு? சுகந்த வர்க்கத்தை பார்த்திருப்பார். ஏன்? அவரிலிருந்து புறப்பட்ட அந்த கீழ்ப்படிதல், அந்த தாழ்மையின் ரூபம். தேவன் ஒன்று சொன்னார், நான் அதை மீறுவதில்லை, நான் தேவனோடு கூட ஒத்துழைப்பேன், தேவன் சொன்ன காரியத்தை நான் கடைபிடிப்பேன். இப்படிதான் நோவாவும் செய்தார் இல்லைங்களா? அதனால்தான் நோவா, அந்த நிறைய உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இதனால் தான் திருப்பி திருப்பி நாங்கள் மறுபடியும் நாங்கள் நிர்பந்தித்து சொல்லக்கூடிய ஒரே காரியம், வேதாகமத்தை அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாசித்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பர்சீவரன்ஸ், புரிந்த அந்த வேதாகமத்தின் அடிப்படையில வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தட் இஸ் doers of the word. தேவனுடைய வார்த்தையை செய்யும்படி, சும்மா காதல கேட்டுக்கொள்ளும்படி அல்ல. அதை சில காலங்களுக்கு செய்யக்கூடாது, வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த 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 காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய அந்த வாழ்க்கை தான் தேவனுடைய கண்களில சுகந்த வர்க்கமாய் காட்சி அளிக்கும். சரி, நம்ம இதோட நிறைவேற்றி விடலாம். இந்த அத்தியாயம் மிக உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்றைக்கு சற்று நேரம் எடுத்து தயவு செய்து நீங்க சற்று ஆராய்ந்து பாருங்க, உங்க இருதயத்தை சற்று ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய கிரியைகள் எல்லாம் நீங்கள் சரியாக தான் செய்து வருகிறீர்களா? தேவன் உங்களில வாசம் செய்கிறாரா? தேவனுக்கு பிரியமான காரியத்தை ஒரு நாளும் நீங்கள் கைவிட்டு விடாதபடி சரியாக தான் அதை கையாண்டு வருகிறீர்களா? இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்க்கும் போதே தேவன் அதாவது பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்களை உணர்த்துகிறவராக இருப்பார். உங்களை அவர் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் கண்களை மூடி சிரங்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. எங்களோடு கூட இணைந்து நீர் சம்பாஷித்ததுக்காய் நன்றி. பல காரியங்களை எனக்கும் இதோ சகோதர சகோதரிகளுக்கும் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி, அதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில நாங்கள் இயங்கிக் கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை அதன்படி நாங்கள் இயக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா
ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க. வாட்ச் லேட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது அப்புறமா நிதானமா பார்க்கிறதுக்கு வாட்ச் லேட்டர் போட்டுட்டு 10 வருஷத்துக்கு அப்படியே விட்டுறக்கூடாது. தயவு செஞ்சு கேளுங்க, சரியா? இதுக்குன்னு நேரம் ஒதுக்குறது கஷ்டம்தான். நீங்க வாகனத்தை இயக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ கேட்கலாம், கிச்சன்ல இருக்கிறப்போ சகோதரிமார்க்கு கேட்கலாம், நீங்க எக்ஸசைஸ் செய்யறப்போ கேட்கலாம், இல்ல கண்ட கண்ட சீரியலை பார்க்கறதுக்கு இதை டிவியில போட்டு நீங்க பார்க்கலாம், கேட்கலாம் இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒரு முறையில இந்த வசனம் உள்ள போயிடணும். அது உடலுக்கெல்லாம் ஔஷதமாய் மாறும், என்னுடைய எலும்புகளுக்கெல்லாம் அது உரமாய் மாறும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அது அது நீங்க கடைபிடிக்க வேண்டும். நீங்க கண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோக்களை எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு போடணும். அப்பதான் அதை காண்கிறவர்களோட இருதயம் தொடப்படும். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. கிறிஸ்துவர்களா இருக்கிறவர்கள் யாவரும் உலகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளணும், ரட்சிப்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளணும். போர்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமா அடிச்சுக்கிறாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய ரத்தம் சிந்தப்படுது வீதியில. அவங்க எல்லாம் ஒரு பாவமும் செய்யாதவங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னா ஜெபிக்கணும். நீங்க இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கணும். ரட்சிப்பு பிறக்கணும், இந்த நாடுகளுக்கெல்லாம் ரட்சிப்பு பிறக்கணும். அதே போல ஊழியக்காரர்களுக்காகவும் கள்ள தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிங்க. இன்னும் அதிகமா இவர்களை பழுகி பெருக பண்ணுங்க. அப்படி இல்லை, இவர்கள் மனம் திரும்பும்படி. ஏன்னா இவங்க பின்னாடி ஒரு ஆட்டு மந்த போயிட்டு இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒன்னா போய் அக்னி கடல்ல விழுவாங்க இல்லையா? அப்ப நீங்க ஜெபிக்கா விட்டால் ஆண்டவரால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. 10ஓட 11 சேர்ந்து நீங்களும் ட்ரால் பண்ணக்கூடாது, கண்ட கமெண்ட்டை போடக்கூடாது. என்ன உபயோகம், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜெபியுங்கள். எங்களுக்காகவும் எனக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடந்து சென்று உங்களுடைய தேவைகளை நீங்கள் தெரிவுபடுத்தும் போது கர்த்தர் கிருபையாய் வந்து உங்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமேன், ஆமேன்.